Chai with Chitra. எங்கேயே கட்ட குரல் தான் ரஜினியோட முதல் படம். ஆமாம், முதல் படம். அது மட்டும் கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறனால, ஏன்னா அவ்வளோ ஹெவியாக நான் ஒர்க் பண்ணதில்லை. அந்த டெத்து சீனெல்லாம் இருக்கு அவர்கிட்ட. ஆமாம், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது எல்லாம் பார்க்கும்போது, அதுவும் இல்லாமல் ரஜினிகாந்தோட நிறைய படங்கள் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேர் நீங்களும். எப்படி இந்த அத்தனை படங்கள் அவரோட பணியாற்றி? அவர் பேசுவார் இல்லதோ பேசுறத கேட்டுட்டு இருக்கிறது பிடிக்கும். ஆனா இன்னொரு விஷயம், சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்லுவாங்கல்ல, சோலி முடிஞ்சு போச்சுன்னு, அவ்வளவுதான். கமல் சார் நேரா ஆப்போசிட், டேக்கில் நம்மளை மாட்டி விட்டுட்டு அவர் சீரியஸ் சார் ஏதாவது சொல்லி நாம உட்காந்து கெக்க பக்கேன்னு சிரிச்சுட்டு இருக்கோம். மலையாள படங்களுடைய மிகப்பெரிய சாதனையாளர் பிரேம் நசீர். யாரை ஸ்க்ரீனில் பார்த்தீங்களோ அவர் கூடவே நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருந்தது? ஐயோ, நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. தமிழ் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது? ஃபஸ்ட்டு டைம் தமிழில் வந்து? ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணும்போதே 2-3 படம் எஸ்பி சார் கூட தானே ஒர்க் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரியே போயிடுச்சு. அதாவது சகலகலாவல் முடித்த உடனே எங்கேயோ கேட்ட குரல். ஆனால் ஸ்ட்ரிக்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது அப்படி ஒரு இது பார்த்தது டைரக்டர் M. பாஸ்கர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம். ஐயோ, அவங்க டைமிங் எல்லாம், ஐயோ சாமி, ஒரு வாட்டி ஏதோ ஒரு சீனில் நான் வரதுக்கு 30 minutes லேட் ஆச்சு. ஆஹா, அன்றைக்கி அப்படி உள்ளே வந்தோடனே சிவகுமார் சார் வேறு இருக்குடியோ அப்படின்னாங்க. அது என்னோட தப்பு கிடையாது, டிராஃபிக்னால தான். இந்த டிராஃபிக்னால தான் லைட்டு வேலை செய்யலை, இதெல்லாம் கண்டுபிடிச்சதே நாங்கள் தான் அப்படின்னாங்க. சார் சத்தியமாகவே இல்லை சார், 9 மணின்னா 9 மணிக்கு வரணும். 9:05ன்றது 9 கிடையாது, 9ன்றது தான் 9. நாமல்ல இப்படி உட்காந்துருப்போம். அதிலிருந்து 9ன்னா 8:50க்கு அங்கே இருப்பேன். அந்தளவுக்கு நான் எப்போவுமே டைமிங் கீப் அப் பண்ணுவேன். பட் அவங்க பாஸ்கர்ஸ் கார்டோடலாம் ஒர்க் பண்ணேன். ஐயோ ஸ்ட்ரிக்ட். அதுவும் இல்லாமல் வந்த உடனே இன்னையோட சீன் தான், ப்ராம்ப்ட் எல்லாம் பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணி இது பண்ணும். சிவகுமார் சார் வேறு உட்காந்து என்னோடய டைலாகெல்லாம் நான் கற்றுக்கிட்டாச்சு, மற்றவங்க டிலே ஆகாமல் இருந்தா. இவர் வேறு சார் ஏற்கனவே தமிழ், இது வேறு தமிழை வந்து மலையாளத்தில் எழுதி நான் கற்றுக்கணும், இது வேறு. இதெல்லாம் படிச்சிருந்தா நான் என்றைக்கோ IAS பாஸ் ஆகிருந்திருப்பேன். அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ அழகாக. எத்தனை மணிக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டை கேட்டால் தரமாட்டார். ஒரு வேளை ஏதோ மனசு மாறி அன்னைக்கு மழை ஏதாவது பெய்யுது, அட்ஜஸ்ட்மெண்ட்டு தரேன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு போனோம், சீரியஸாக முடிஞ்சு வச்சுருப்பாருங்க. 3 மணி. இந்த சீன் ஓகே, 2:30க்கு விட்டுறேன் அப்படின்னு. 2:30க்கு விட்டுறேன்னு சொன்னால் யூ ஓன்ட் பிலீவ், 2:25க்கு அவர் விடுவார். அவ்வளோ பர்ஃபெக்ட். அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கிறது வந்து ராமநாராயணன் சார். ஆமாம், வாங்க அப்படின்னா சார் அந்த ஒரு இது வந்து அதெல்லாம் எதுக்கு அப்படின்னாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடு, அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடு. அது எந்த சீனுக்கு எடுக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் சினிமாவில் வரும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே கடவுள் புண்ணியத்தில் நல்ல டைரக்டர்ஸ். யாருமே ரூடோ ரஃபோ இதோ எதுவுமே கிடையாது. ஒர்க் பண்ண ஹீரோஸும் சரி, ப்ரொடக்ஷனும் சரி, நல்லா இருந்துச்சு. எங்கேயே கட்ட குரல் தான் ரஜினியோட முதல் படம். ஆமாம், முதல் படம். அது மட்டும் கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறனால, ஏன்னா அவ்வளோ ஹெவியாக நான் ஒர்க் பண்ணதில்லை. அந்த டெத்து சீனெல்லாம் இருக்கு இல்லையா அவர்கிட்ட. ஆமாம், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது எல்லாம் பார்க்கும்போது, அதுவும் இல்லாமல் நான் எந்த கலங்கப்படலைன்னாலும் மனசால. அப்போ வந்து டீனேஜர் தானே, இன்னும் 20 அந்த. ஸோ அவ்வளோ ஹெவியாலாம் பண்ண முடியுமான்னு அந்த சீன் என்ன மன்னிச்சிடுங்க, நான் செத்து போயிட்டேன்னா நான் அதை படமாக விட்டுடாதீங்கன்னு சொல்கிறதுலாம் எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே டைட்டாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, டென்ஷன் ஆகாத, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி தருவேன். இல்லை சார், ரொம்ப நீ ஃபீல் பண்ணு,
ஃபீல் பண்ண கரெக்டாக வரும். ஃபஸ்ட் ஒரு வாட்டி தான் கிளிசரின் போட்டேன், ஃபஸ்ட் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், போடாத, ஃபீல் பண்ண கரெக்டாக வரும். அந்த அழுறதெல்லாம் நிஜமாகவே அந்த அவர்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க என்னன்னா அதெல்லாம் நிஜமாகவே வித்தவுட் கிளிசரின் பண்ணது. அதுலேயும் இப்போ இது டெட் பாடியாக படுத்து கிடக்கும்போது மூஞ்சியில் ஒரு 2-3 ஈ வந்து முக்கியம், அதெல்லாம் ஒரிஜினலாக வந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னோட அப்பா ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அதில் வேற நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அந்த இது தண்ணி ஊற்றுறது, மஞ்சள் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் கொண்டு வந்து படுக்க வச்சு வரட்டி வைக்கிறதெல்லாம் அப்பா கொஞ்சம் சென்டிமெண்டல் டைம். ഇങ്ങനത്തെയൊക്കെ ഉണ്ടെന്ന് അറിഞ്ഞിരുന്നെങ്കിൽ ഞാൻ ഒത്തിട്ടിருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அதாவது அந்த பொண்ணை இது பண்ண வைக்கணும். இல்லைப்பா நடிப்பு தானே அப்படின்னு. கடைசியில் பாருங்கள் அந்த படத்தை பற்றி பேசின மாதிரி வேற எந்த வாழ்க்கையும் பற்றி பேசின மாதிரி கிரிட்டிக்கல்லி அக்ளைம்டு. அதான் ரஜினி சார் சொன்னாங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம், பேர் நீதாம்மா வாங்க போகிற. அப்போ சொன்னாரா? அவர் சொன்னாங்க, நான் நடிக்கிறேன், ராதா நடிக்கிறாங்க, எல்லாரும் நடிக்கிறாங்க, ஆனால் கடைசியில் பாரு உன்னை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அப்படியே சொன்னார். அந்த சீன் முடிச்சோன்னு அப்படியே சொன்ன கடைசியில் அவரோட சப்பலில் விழுந்து இது பண்ண போல சொல்லாங்க, பாரு கடைசியில் நீ தான் கிளாப்ஸ் வாங்கிட்டு போக போகிற அப்படின்னாங்க. அப்படியே நடந்துருச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்தோட நிறைய படங்கள் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேர் நீங்களும். அப்படி எப்படி இந்த அத்தனை படங்கள் அவரோட பணியாற்றியது? நல்லா இருந்தது, ரொம்ப நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவருக்கு வந்து நான் நிறைய பேசுவேன், அவருக்கு அவர் பேசுவார் இல்லதோ பேசுறத கேட்டுட்டு இருக்கிறது பிடிக்கும். ஆனா இன்னொரு விஷயம், சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்லுவாங்கல்ல சோலி முடிஞ்சு போச்சுன்னு, அவ்வளவுதான். சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிக்காதவன்ல தங்கச்சி நாய் கடிச்சுப்பான்னு ஒரு சீன் இருக்குல்ல, இவர் சிரிக்கிறார், இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி சிரிப்பாரு. கமல் சார் நேர ஆப்போசிட், டேக்கில் நம்மளை மாட்டி விட்டுட்டு அவர் சீரியஸார். ஏதாவது சொல்ல நாம உட்காந்து கேட்க பக்கேன்னு சிரிச்சுட்டு இருக்கோம். நான் ஒன்றும் செய்யலைங்க, இந்த பொண்ணு தான் சிரிக்குது அப்படின்னாங்க. சேட்டா நான் சிரிக்கல, நான் சீரியஸாக தானே இருக்கேன். எஸ்பி சார் கமல் அம்பி அப்படின்னாங்க. அப்புறம் நமக்கு தான் கட்டு, இவர் மாட்டி விட்டுட்டு அப்படியே சீரியஸாக நின்றுடுவார். ரஜினி சார் அப்போ சிரிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பட் எல்லாருமே கிடைச்ச எல்லா ஹீரோஸுமே கடவுள் புண்ணியத்தில் வெரி நைஸ், வெரி நைஸ். அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் 2 பேர் தான் தமிழ் சினிமாவில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரோடும் பேக் டு பேக் படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது. எப்படி இருக்கும் உங்கள் ஃபீல்? அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வெளியில் இப்போ எல்லோரும் வந்து இந்த சூப்பர் ஸ்டார், ஆம்பளை சூப்பர் ஸ்டார், பொம்பளை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் அந்த டைமில் நிஜமாவே சூப்பர் ஸ்டாராக நான் ஃபீல் பண்ணேன். இந்த ஒரு ஷூட்டிங் முடித்தோடனே கமல் சார் ஷூட்டிங், நெக்ஸ்ட் டைம் ரஜினி சார் கூட அந்த படம் ஷூட்டிங் அப்படி. அப்போ நமக்கு ஒரு 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 சின்ன ஒரு என்ன சொல்கிறது, பெருமை மிக்ஸான ஒரு திமிர் ஒன்று இருக்கும்ல. கமல் சார் ஷூட்டிங் முடிச்சு நான் ரஜினி சார் ஷூட்டிங் போகிறேன். அது முடித்த உடனே சிவாஜி சார் கூட வாழ்க்கை, அது முடித்த உடனே மோகன் கூட ஷூட்டிங், பிரபு, விஜயகாந்த் சார், சத்யராஜ். என்ன திமிர் இருக்கு பாருங்க. அது பேசும்போதே நமக்கு ஒரு இது இருக்கும். ஆமாம் ஆமாம், அப்படி இருந்து இட் வாஸ் நைஸ். மலையாளத்தில் மோகன் லாலோட நீங்கள் நடித்த முதல் படம் ராஜாவின் மகன் தான் இல்லையா? அவரை சூப்பர் ஸ்டாராக மாற்றினது ராஜாவின் மகன். ஃபஸ்ட் அவர் டுவேட் பாடினது எங்கூட கேள்காத்த சப்தம்னு ஒரு படம். அதில் வந்து பாலச்சந்திர மேனோன் டைரக்டர். அவரோட எல்லா ஹிட்டு படம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் படங்கள் நான் தான் பண்ணேன். அந்த படத்தில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ பட் ஹீல் பிகம் நெகட்டிவ். அதில் ஃபஸ்ட்டு டுவேட் பாடினது எங்களோட தான் அந்த படம். அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் மரக்கில் ஒரு கிலோன்னு சொல்லி பாச்சிக்கா இல்லை டைரக்டர் பாசில், அவரை பாச்சிக்கான்னு கூப்பிடுவோம், அவரோட படம். அதில் வில்லன். அதுக்கப்புறம் வந்து அந்த சூப்பர் ஸ்டார்டம்னு வந்தது ராஜாவின் மகன். அது வந்து அப்புறம் மக்களின் பக்கம்னு தமிழ் வந்துருச்சு, அதிரதா மகாரதான்னு கன்னடா வந்துருச்சு. அந்த படம் தான் எங்கேயோ போயிடுச்சு. ஐயோ, அவரோட மீசையிலிருந்து அவரோட கோடு போட்ட ஷர்ட்டிலிருந்து அந்த 2255 ஃபோன் நம்பர்லேருந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. இல்லை அவரோட அந்த படமும் சரி, 20ஆம் நூற்றாண்டும் சரி, 20ஆம் நூற்றாண்டு. ஐயோ, அந்த லிஃப்ட் சீனெல்லாம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்க செம்மீனுக்கு அப்புறம் நிறைய பேசின சீன் அதுதான். சாகர், ஏலியாஸ், ஜாக்கி, அதெல்லாம். அதுக்கப்புறம் மம்முட்டி. இல்லை ராஜாமண்டமாக நடிக்கும்போது மோகன்லாலோட நீங்கள் சூப்பர் ஸ்டாரு, அவரோட சம்பளம் அதிகமாக. ஆமாம், அந்த டைமில் லாலேட்டன் அந்த படம் ஆக்சுவலி அது நடிக்க வேண்டியது மோகன்லால் கிடையாது, இன்னொரு ஹீரோ. அவர் முடியாதுன்னு சொன்னதுனால தான்
இவங்க பண்ணாங்க. அவர் தம்பிச்சாய நம்ம டைரக்டர் சசிகுமார் சாரோட அவர் வந்து இல்லை மோகன்லால் இந்த படம் சக்ஸஸ் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அந்த டைமில் ரொம்ப பெரிய லெவலில் இருந்தது வந்து ரதீஷ் அண்ணா. ரதீஷ் ஒரு ஹீரோ, இந்த பூனக்கண்ணு. அவர் தான் ஹீரோஸ்லேயே நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தது அவர். ரதீஷ் தான். ஆமாம். அப்போ தான் நம்ம தமிழ்லேருந்து அப்படி இது போன உடனே எனக்கு தான் ஹையஸ்ட் பேமெண்ட். அதுக்கப்புறம் ரதீஷ் அவர் பேமெண்ட், அதுக்கப்புறம் தான் லாலேட்டன். ஆனால் இப்போ எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஆமாம் அது பண்ணது. பட் அந்த படம் ஆனால் அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, இது எங்கேயோ அந்த ஃபீல் இருந்துச்சு. லாலேட்டன் வந்து அவருக்கு ஒரே டென்ஷன். அவர் தம்பிச்சா டைரக்டர்கிட்ட கேட்குமா, என்ன ஹீரோவை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, ரிஸ்க் எடுக்க இப்படின்னெல்லாம் கேட்டிருக்காராம். பாவம், அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க, வந்தால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுமே தவிர சேட்டா அதுக்கப்புறம் அதாவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னொன்று ஒன்றாகாது. நீங்கள் பாருங்கள், இந்த படம் ஹிட் ஆகணும். அதில் சுரேஷ் கோபி எல்லோரும் இருந்தாங்களே, அந்த படம் கிளிக் ஆனது எங்கேயோ போயிடுச்சுங்க. அது இப்போவும் நான் எத்தனையோ மலையாள படங்கள் பண்ணேன், எத்தனையோ தமிழ் படங்கள் பண்ணேன். பேசும்போது மலையாளம் சொல்லும்போது ராஜாவின் மகன் தான் பேசுகிறாங்க, 20ஆம் நூற்றாண்டு தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நோக்குக்கான அதெல்லாம் பேசுகிறாங்க. ரெண்டுமே சூப்பர் ஹிட். சூப்பர் ஹிட். இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா சகலகலா வல்லவன், அந்த எண்ணாள்கள், எங்கேயோ கேட்ட குரல், படிக்காதவன், வாழ்க்கை திருப்பம் அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஸோ பட் தமிழ் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணேன், தெலுங்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆரம்பத்தில் எவ்வளோ சம்பளம் அம்பிகாவுக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏங்க இப்போ வேற ரெய்டு நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன கோடிக்கணக்கில் வாங்கியிருப்பேன் நீ வந்து அது அப்போல்லாம் ஆயிரங்கள் தானே, லட்சம் வர்றதுக்கு டைம் ஆச்சு. மலையாளம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது 1000 தான் இருந்தது. லட்சம் பார்த்தது தமிழ் வந்து திருப்பி போனதுக்கப்புறம் தான் லட்சம் பார்த்தது. அது வரைக்கும் ஆயிரங்கள் தான். லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு கனவாக இருந்ததா? கண்டிப்பாக இருக்கும். பின்ன என்ன, நான் சோட்டா நிற்கிறேன் அந்த மேக்கப் போட்டு அந்த கேமராவுக்கு முன்னாலன்னு அன்னைக்கு எனக்கு கிடைச்சது 2 100 ரூபாய் நோட்டு. அன்னைக்கு 100 ரூபாய் நோட்டு கண்ணில் பார்க்குறதே பெரிய விஷயமாச்சு. அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஹீரோனா நடித்த படம் 2000 ரூபாவோ 3000 ரூபாவோ, அதில் வந்து எத்தனை 100 ரூபாய் நோட்டு இருக்குன்னு தானே நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 10,000 ஒரு நோட்டு ஃபஸ்ட்டு டைம் கையில் கிடைக்கும் போது அழுதுட்டேன். அதாவது அந்த சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் 10,000 ரூபாய், அது 100 ரூபாய் நோட்டு, அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பணம் கண்டிப்பாக நம்ம லைஃபுக்கு தேவை, அது ஒரு சந்தோஷத்தை தரும். பட் அதுவும் நான் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை ஒன்று இருக்குல்ல, அதுதான். மலையாள படங்களுடைய மிகப்பெரிய சாதனையாளர் பிரேம் நசீர். யாரை ஸ்க்ரீனில் பார்த்தீங்களோ அவர் கூடவே நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருந்தது? ஐயோ, நசீர் சார் கூட. அதுவும் எகெயின் போபன் குஞ்சாக்கா அவங்களோட உதயா ஸ்டுடியோனோட படம் மாமாங்கம். 2 ஹீரோயின்ஸ், கேஆர் விஜயம்மா, நான். அதில் ஒரு சாங்கை பாதி கட் பண்ணி பாதி கேஆர் விஜயம்மா பாடுவாங்க, பாதி நான். அப்போல்லாம் எப்படின்னா, இப்போது நம்ம டுவெட் சாங் இதெல்லாம் பண்ணும்போது, இப்போ போன படத்தில் ஷீலாமா தும்போலார்ஸ்னு ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன், ஷீலாமா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை ஆல்டர் பண்ணி இப்போ இந்த ஹீரோயின்ஸ், அதுவும் இல்லாமல் புதுசாக வர ஹீரோயின் தானே. அம்பிகானா யாருக்கும் தெரியும்? யாருக்கும் தெரியாது. அது போட்டு தான் ஆகணும். இப்போ தான் காலையில் போட்ட ட்ரெஸ்ஸே மத்தியானம் போட மாட்டாங்க, புது ட்ரெஸ் உடனே வேணும், அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஷீலாமா போட்ட ஒரு அந்த காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த காலத்து காஸ்டியூமாக கட் பண்ணி என்னோடய சைஸுக்கு கொண்டு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து ஃபஸ்ட்டு டே நசீஸாக்கு ஷூட்டிங்க்கு அப்படி போகும்போது பார்த்துட்டு நான் சந்தோஷத்தில் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஷார்ட் எடுக்கிறதுக்கு விட்டால் தானே மூஞ்சி அப்படியே வந்து, அதுவும் அந்த காலத்து மேக்கப் வர அப்படியே லைன் வரும், அந்த மஸ்காரா அது இதெல்லாம் போட்டு அப்படியே லைன் வரப்போ நான் ஏம்மா அழுறே அப்படின்னா, இல்லை சார் சந்தோஷத்தில். ஏன்னா அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன், சிறைங்கீழ் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், இவரை பார்க்குறதுக்காக வீட்டில் போய் வெயிட் பண்ணியிருக்கேன், சின்ன போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படின்னு இருக்கேன். அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு கடைசியில் அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தோடனே நம்ம சொல்லுவோமே கிள்ளி பார்க்கணுன்னு, அந்த ஒரு இது எனக்கு ஸோ ஹாப்பி. டுவெட் விஜயவாகினி ஸ்டுடியோவில் தான் செட்டு போட்டிருந்தது. சாங் போட்டால் வரமாட்டேனுது, அழ ஆரம்பிச்சு. அம்பிகா அப்படின்வாங்க, சரி சார் ரெடி அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதாகிடும். அப்புறம் சரி உட்காருன்னு சொல்லி உட்காந்து, நீ நடிக்கணும்னு சொன்னல, நடிச்சாச்சு, இல்லை டைம் வேஸ்ட். அவர் வேறு படு பிஸி, இல்லை டைம் வேஸ்ட். மெல்லி ராணி கேமராமேன், கேமராமேன் அவர் வேறு டைம் ஆகுதில்லை, நீ டைம் இது பண்ணால் ஃபிலிம் வேஸ்ட் ஆகுதில்லை இப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் வந்து போபன் குஞ்சா கூட டைம் போகணும், ஃபிலிம் வேஸ்ட் ஆகணும், இது வேறு.
அப்படி நடித்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கூட 2-3 படங்கள் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட பையனுக்கு ஹீரோனானும் ஒர்க் பண்ணேன். அருமை. ஆமாம், பிரேம கீதங்கள்னு ஒரு படம். அதில் வந்து பாலச்சந்திர மேனோன் டைரக்ஷன். அதில் அவரோட பையன் ஷானவாஸ் ஹீரோயின். அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் மயிலாஞ்சின்னு ஒரு படம் பண்ணோம், அதுவும் பெரிய ஹிட். நசீர் எப்படி பழகுவார்? அச்சோ, இப்போ யாராவது உங்கள் ஆல் டைம் ஃபேவரேட் யாருன்னு கேட்டால் நசீர் சார் தான். அப்படியா? நசீர் சாருக்கு இணையா இனிமே அவரே பிறந்து வந்தால் தான் உண்டு. யாரு கூட உங்களுக்கு நடிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நசீர் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க பிடிக்காதுன்னு இல்லை, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஹீரோவை அங்கே பார்த்துட்டு அவங்க கூட நடிக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது மாதிரி. மம்முட்டியோட எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? 4-5 படம் பண்ணேன். அந்த டைமில் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்த டைமு. அதுவும் இல்லாமல் எல்லா படத்துலேயும் அவர் இருப்பார். ஒரு டைம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் அவர். மலையாள படம் மொத்தமே ஒரு பக்கம் மம்முட்டி, ஒரு பக்கம் மோகன்லால். அதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. தீரன் தேடின தீரன்னு சொல்லி ஒரு படம். அப்போ நசீர் சார், நான், ரதீஷ் ஷேட்டுன்னு அவங்கெல்லாம் இருக்கு. இவருக்காக வெயிட்டிங். நைட்டு 8 மணியிலிருந்து வெயிட்டிங். விடிய கார்த்தால் ஆல்மோஸ்ட் 2 o'clock தான் அவர் வந்தார். ஏன்னா எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணுறாரு அவர். அப்போ நசீர் சார் சொன்னாங்க, அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, 2 மணி ஆகி இனிமா பையன் வந்துட்டு இல்லை அப்படின்னாங்க. 2 மணிக்கு உதயா ஸ்டுடியோவில் வந்து ஒரே ஒரு சீன் பண்ணணும், பண்ணிவிட்டு திரும்பி பண்ணாங்க. அந்தளவுக்கு பிஸியாக இருந்த ஒரு டைம். அவங்க எல்லாம் மலையாளத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணேன். மது சாருக்கு பொண்ணாக நடித்தேன், தங்கச்சியாக நடித்தேன், ஹீரோயினாக நடிக்கலை. தமிழில் வந்து நான் வரும்போதெல்லாம் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகிட்டாங்க சார், அவங்க கூட நடிக்கலை. மற்றபடி இண்டஸ்ட்ரியில் எல்லாரு கூடயும் நடிச்சிட்டேன். மம்முட்டி எப்படி பழகுவார் செட்டில்? ஓகே, அவர் வந்து லாலேட்ட மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசுகிற அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஷார்ட் ரெடி இல்லை அது ரெடி அப்படின்ற மாதிரி. அதனால அவருக்கு தான் டைம் இல்லையே, முடிச்சோடனே போகணுமா, அந்த சீன் முடிச்சு போயிட்டே இருக்கணும். அங்கே கார் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தது. பட் போக போக கொஞ்சம், அதாவது ஜோவியலாக பேசுகிற ஆள் கிடையாது, பட் ஜோவியலாக பேசினா அதை வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு டைம், அந்த மாதிரி. அந்த சீசனில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? நான் வந்து 2-3 ஷிஃப்டெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் கொச்சியில் ட்ரிவாண்ட்ரம் ஒர்க் பண்ணிவிட்டு காரில் போயிட்டு கொல்லம் ஒர்க் பண்ணியிருக்கேன், கொயிலோன். இல்லைன்னா ட்ரிவாண்ட்ரம் ஒர்க் பண்ணிவிட்டு காரில் எர்ணாகுளம் போயிட்டு எர்ணாகுளம் ஷூட் பண்ணியிருக்கேன். எர்ணாகுளத்துலேயே 2 ஷிஃப்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மட்ராஸில் இருக்கும்போதும் 2 ஷிஃப்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நைட் ஷூட்டெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் இங்கே மட்ராஸில். ஏன்னா சில டைமில் அந்த ராமநாதன் சார் படம்லாம் பண்ணும்போது ஒரு வேளை டே டைம் கால் ஷீட்டு கிடைக்கலன்னா அவர் அந்த சாங் அப்படியே தூக்கி நைட் எஃபெக்டாக மாற்றிடுவார். நைட் எஃபெக்டாக நான் சொல்லுவேன், சார் அப்படி கண்ணா 9 மணி வரைக்கும் நீ பிஸி தானே, அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இல்லையே. ஐயோ தூங்கணுமே. அவர் விஜயகாந்த் சொல்லுவார், ஏண்டிமா படுத்து தூங்குறதுக்கு கூட விட மாட்டியா, நைட்டு கால் ஷீட்டு தான் கொடுக்கணுமா அப்படின்னு நாங்கள் திட்டிக்கிட்டே ஒர்க் பண்ணுவார். மலையாளத்தில் பிரேம் நடிச்சது அவருடைய மகன் 2 பேரோட நடித்த மாதிரி. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவாஜி சார், இன்னொரு பக்கம் பிரபு சார். அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட பையன் வந்து எனக்கு பையனாக நடித்தாங்க. நடிகர் திலகம் சொல்கிறாங்க, இந்த சீனில் நான் சும்மா நடித்தேன், நீ பேரை வாங்கணும், எப்படி இருக்கும் நமக்கு. அப்போ தான் கொஞ்சம் திமிரு வரும். எப்படி இந்த ராஜ்குமாரோட நடிக்கிறது? ಅಯ್ಯೋ ಯಾರು ಬೇಕಾದರೂ ಮಾತಾಡಬಹುದು, ಮಾತಾಡುವಾಗ ಅದು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು அப்படின்னாங்க. ஏன் சார் அப்படி சொல்லுங்கள், நம்ம பேசும்போது அந்த அம்பிகாவை குரூம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லலாம்? நானே தான். அப்படியா? ஆமாம், எனக்கு ஒரு காட்ஃபாதர் கிடையாது. நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் தான் இருக்குது. பட் ஐ லவ் மை சினிமா. அதனால் சினிமாவில் இருக்கிறவங்கள பற்றி யாராவது கொஞ்சம் ராங்காக பேடாக சொன்னால் கூட கோவம் வரும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.